மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் நம்முடைய அண்ணாமலை நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம அனைவரும் சேர்ந்து அவரை வரவேற்பதற்காக ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தலைவர் எல்லாரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்பு நம்மிடம் உரையாற்ற அழைக்கிறேன்.
அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். நேரமாக நீங்கள் அனைவரும் கூட 7 மணியிலிருந்து எங்களுக்காக காத்திருக்கின்றீர்கள் ஒரு வரவேற்பை கொடுப்பதற்காக. உண்மையான பாரத அன்னையின் புதல்வர்கள் நீங்கள். தமிழ்நாட்டிலே தாமரை மலர வேண்டும், ஆன்மீகம் அடித்தளமாக இருக்க வேண்டும், தேசியவாதம் இங்கே நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து பல காலமாக இந்த கட்சியில் இருப்பவர்கள் நீங்கள். அதனால்தான் நம்முடைய ஒரே கட்சி மட்டும்தான் தமிழகத்திலே சித்தாந்த அடிப்படையில் இருக்கிறது. மிச்ச கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண அரசியலுக்காக, குடும்ப அரசியலுக்காக இருக்கிறார்கள். நாம் மட்டும்தான் மிகவும் வித்தியாசமாக தேசியம், ஆன்மீகம் இரண்டையும் மையமாக வைத்து ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுவும் கூட தமிழகத்திலே அனைத்து கட்சிகளுமே பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் செய்கிறது. எல்லா கட்சியும் ஒன்று, பாஜக இன்னொன்று. அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பின்பு 4 எம்எல்ஏக்கள் வைத்துக் கொண்டு நுழைந்திருக்கின்றோம். 4 எம்எல்ஏக்களாக. இந்த 4 எம்எல்ஏக்கள் 150 எம்எல்ஏக்களாக மாறுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நிச்சயமாக மாறும். ஒரு பானை சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாடு பதம் என்பது போல 4 எம்எல்ஏக்கள் வந்து விட்டார்கள். மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து விட்டார்கள். 150 எம்எல்ஏக்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அது நாம் நடத்தி காட்டுவோம். இன்னும் ஒரு 5 வருடத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது தமிழகத்திலே பாஜக இங்கே ஆட்சி அமைக்கும். ஏனென்றால் காரணம் என்னவென்றால் தமிழக மக்களுக்கு பாஜக தேவைப்படுகிறது. எப்படி இந்தியாவுக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்படுகிறார்களோ, அனைத்து இடத்திலும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒப்புக்கொண்டு மக்கள் வாக்களிக்கின்றார்களோ, அதே போல தமிழ்நாட்டிலே மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இது பெரும் மாநகராக இருக்கலாம், சின்ன கிராமங்களாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் தேசியத்தை பற்றி பேசுகின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்கள் 3,50,00,000 பேர் இருக்கிறாங்க. 3.5 கோடி பேர் நம்முடைய மத்திய அரசு திட்டத்தில் நேரடி பயனாளிகள். இதை நாம் கிராமமாக வீடு வீடாக சென்று ஒரு மனிதனாக பார்த்து அந்த பயனாளிகளை நாம் சந்தித்து அவர்களை வாக்காளர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய கட்சி அடுத்த கட்ட போவதற்கான ஒரு ஆயத்தப்படும். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே 13,000 கிராமங்கள் இருக்கிறது. எத்தனை கிராமத்தில் நாம் முழுமையாக இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக 13,000 கிராமத்திலும் நாம் முழுமையாக இல்லை. 13,000 கிராமத்தை நோக்கி நாம் படையெடுத்து செல்ல வேண்டும். மக்களை சந்திக்க வேண்டும், அன்பால் அவர்களை கவர வேண்டும். எல்லா கிராமத்திலும் ஒரு கொடி கம்பம், இதை போன்ற உற்சாகமான மக்கள் இருக்கின்றார்கள். அடுத்த 3 வருடம் கடுமையாக பணி செய்து நம் பக்கம் ஈர்க்கும் பொழுது முதல் வெற்றி நமக்கு லோக்சபா தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் வந்துவிடும். 2024 ஒரு முறை மோடி, 2 முறை மோடி, 3வது முறையும் மோடிதான். என்றால் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை காலம் பிரதமராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அத்தனை காலம் அவர்தான் பிரதமர். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழ்நாட்டில் இருந்து அதிகப்படியான எம்பிக்களை அனுப்ப வேண்டும். இந்த 3, 4, 5 எம்பி 10 எம்பி யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எம்பிக்களும் அதிகமாக இருக்க வேண்டும். 2026 சட்டசபை தேர்தலில் 150 எம்எல்ஏக்கள் வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. அது நடக்கும் வரை நாம் ஓயக்கூடாது. நம்முடைய கட்சி பணியை மிக தீர்க்கமாக எடுத்து நாம் கட்சி பணி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரே கட்சிக்கு மட்டும்தான் தமிழகத்திலே தொண்டர்கள் உயிரை கொடுத்திருக்கின்றார்கள், தலைவர்கள் உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். வேற எந்த கட்சி கிடையாது. மிச்ச கட்சிக்குள்ள சண்டை நடந்தல விட்டு போட்டாங்கன்னா சாராய கடை ஏல எடுக்கிறதுல சண்டை இருக்கும், ரியல் எஸ்டேட் விற்கிறதுல சண்டை இருக்கும். பட் நம்ம கட்சி அப்படி கிடையாது. சித்தாந்தத்திற்காகத்தான் தொண்டர்களும் தலைவர்களும் உயிரை விட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மதிப்பளித்து இந்த கட்சி ஆட்சி கட்டில் அமர வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கடைசியாக நாளை நம்முடைய சென்னை கமலாலயத்திலே உங்கள் சார்பாக இந்த மாநில தலைவராக நான் பொறுப்பேற்கொள்ளேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக. நம்முடைய தீர்க்கமான விஷயம் என்னவென்றால் இந்த கட்சியில் அனைவரும் தலைவர்களே. இது தலைவர்கள் இல்லாத கட்சி கிடையாது. ஏனென்றால் எந்த ஒரு கட்சி சுய சிந்தனையிலே ஒரு தொண்டன் வந்து ஒரு காசுக்காக வேலை செய்யாமல் உன்னதமான ஒரு சித்தாந்தத்திற்காக வேலை செய்கின்றாரோ அவன் தலைவன். தலைவனுக்கான பண்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. இங்கே தலைமை பண்பு என்பது சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. உங்களுடன் இணைந்து பயணம் செய்து அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்த கட்சியை வளர்த்தி ஆட்சி கட்டிலே அமர வைப்பதற்கு ஒரு பொறுப்பு. நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணம் செய்து இந்த 2024 வெற்றிக்கணியை நாம் பார்க்க வேண்டும். 2026 ஆட்சியில் அமர வேண்டும். அது மட்டும்தான் நம்ம இலக்கு.
இருக்க வேண்டும். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய செங்கல்பட்டினுடைய மாவட்ட தலைவர் பலராமன் அண்ணா அவர்கள், நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள், ரகுராமன் அண்ணன் அவர்கள், அனைத்து நிர்வாகிகள், இந்த விழாவினை ஏற்பாடு செய்து நமக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த நிர்வாகிகள் அனைவரும், நம்முடைய காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் பாபு அவர்கள், பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் அண்ணன் அவர்கள், மதியழகன் அவர்கள், இரண்டு அற்புதமான தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். இந்த பகுதியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் KT ராகவன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் KS நரேந்திரன் அண்ணன் அவர்கள், அது இல்லாமல் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், இந்த வணக்கத்தை தெரிவித்து, நேரமாகிக் கொண்டிருக்கிறது. அதிகமாக உங்கள் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. எங்களுக்காக 3 மணி நேரம் காத்திருக்கின்றீர்கள். பதவியேற்பு முடிந்த பின்பு நம்முடைய மாவட்டத்திற்கு வந்து ஒரு முழு நாள் நாம் இங்கே செலவு செய்து ஒரு வீடாக எப்படி போக வேண்டும் என்று நாம் பேசுவோம். ஒரு வீடாக செல்வோம், சித்தாந்தத்தை எடுத்து செல்வோம். நமக்கு ஓய்வு கிடையாது. நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்த்தும் வரை நமக்கு முதல் ஓய்வு கிடையாது. 400 MPகளுக்கு மேலே வேண்டும். இரண்டாவது, நாம் தமிழ்நாட்டிலே 2026 ஆட்சிக்கு வரும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது. 5 வருடம் நாம் கடுமையாக பணி செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். உங்கள் சார்பாக நான் பணி செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். கட்சி சார்பாக நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். நல்லது நடக்கட்டும். தமிழகத்திலே தாமரை மலரட்டும். நிறைய மக்கள் 30 வருடம் 35 ஆண்டுகள் அந்த கட்சியில கொள்கையில மட்டும் இங்கே இருக்கின்றார்கள். நிறைய பெரியவங்களை பார்க்க முடியுது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த காலம் வந்துவிட்டது. கைகூடி வந்து கொண்டிருக்கிறது. இளைஞர் பட்டாளம் படையெடுத்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்கள் தேசியத்தின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களின் பக்கம். நல்லது நடக்கட்டும். கடுமையாக உழைப்போம். இங்கே வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இங்கே 2 மணி நேரமாக அற்புதமான ஒரு தாரை தப்பட்டை நமக்காக வாசித்த சசிகலா, நம்முடைய தங்கச்சி சசிகலா அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை நான் மேடைக்கு வர அழைக்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள்லாம் வீட்டை விட்டுட்டு 7 மணியிலிருந்து இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் யாருக்கு சாப்பாடு போட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாம் இங்கே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். கட்சிக்காக இன்று நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்துருக்கின்றீங்களா அக்கா? ரொம்ப நன்றிங்கக்கா, ரொம்ப நன்றி.
பார்த்தவங்க எல்லாம் கீழே இறங்கிடுங்க தயவு செஞ்சு. தலைவரை பார்த்தவங்க தயவு செஞ்சு மேடையை விட்டு கீழே இறங்கிடுங்க. கொஞ்சம் ஆனா தலைவரை பார்த்தவங்கள தயவு செஞ்சு கீழே இறங்கிடுங்க. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு தலைவரை பார்த்தவங்க கீழே சார். ஒருத்தரா பார்த்துட்டு சீக்கிரமா கீழே இறங்க. கூட்ட வேணாம். ஆனா கொஞ்சம் பின்னாடி போவனா. மாலை போட்டவங்க கொஞ்சம் போடுங்கண்ணா. சால்வ் போட்டாங்க தயவு செஞ்சு கீழே இருக்குங்க. அடுத்த வாய்ப்பு கொடுங்க. இங்க பாருங்க சால்வ போட்டாங்க கீழே இருக்குங்க. வாய்ப்பு கொடுங்க. தலைவரை பார்க்கிற வாய்ப்பு கொடுங்க சார். சால்வ போட்ட தயவு செய்து நமது பொறுப்பாளர்கள் சால்வை கேட்டுக் கொள்கின்றோம். சார் தயவு செஞ்சு தலைவரை எல்லாரும் பார்க்கணும். எட்டு வாங்க. சார் பார்த்துட்டு இறங்குங்க சார். பார்த்துட்டு இறங்குங்க. போங்க. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஒருத்தரா கீழே இருக்கீங்க சார். மாநில தலைவரை பார்த்தவங்க தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. பார்க்காதவங்க பார்க்கட்டும். இறங்குங்க சார். தயவு செஞ்சு போட்டுங்க.